ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது சாட்டர்டே மார்னிங். ஸோ பார்த்திங்கன்னா காலையிலே இன்றைக்கி வந்து கொஞ்சம் மோடம் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வெயில் அடிச்சுது. பனியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்களூர் ஓரளவுக்கு கம்மியாயிருச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பால்கனிக்கு வந்துடுவேன். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இந்த கொஞ்சம் நெஞ்சம் வச்சுருக்க செடியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவேங்க. ஸோ வந்துட்டு இன்றைக்கி என்ன விலாக் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்கூலில் பாட்லக் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆளுக்கு ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வரணும். நான் என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வடை தான், வாழைப்பூ வடை. ஸோ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம வந்து சின்ன வயசுலலாம் வந்துட்டு ஸ்கூலில் படிக்கும்போது லஞ்ச்லலாம் வந்துட்டு ஒரு 5 பேர் 6 பேர் கேங்காக உட்காந்துட்டு நம்ம கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்தோமோ அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அது ஒரு ஹாப்பினஸ்ங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு அதெல்லாம் எனக்கு வந்து மெயினாக வந்து எனக்கு அதெல்லாம் பழைய செல்ல ஞாபகம் வருது. ஸோ இந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த ஏஜில் வந்து அது ஒரு ஹாப்பினஸ் இல்லைங்களா? இந்த ஏஜில் இது ஒரு ஹாப்பினஸ்ஸு. சரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு வந்துட்டு கடலைப்பருப்பு ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடுங்க சுடுதண்ணியில் ஊற வச்சா. அதுக்கடுத்து வாழைப்பூ வந்துட்டு நைட்டே வந்துட்டு அந்த கண்ணாடி நரம்பு அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அது இருந்துன்னா கொஞ்சம் கசப்படிக்கும் இல்லைங்களா? அதனால் சரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் முழு பருப்பு எடுத்து வச்சுட்டேன். அங்கங்கே கொஞ்சம் முழு பருப்பு இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வடை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இது 3 பேட்சாக பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 1/2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டேன் அரைக்கிறதுக்கு. அதுக்கடுத்து 2 பேட்ச்சில் வந்துட்டு நான் ஆட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். கூட போட்டு அரைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக நான் வந்து ஒரு பேட்ச் கூட மட்டும் தான் போட்டு அரைக்கிறேன். சோம்புமே வந்துட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வாழைப்பூ வந்து நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வச்சதுனால கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வந்து எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வாழைப்பூ தனியாக அரைச்சி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கடைசியாக அப்படி தாங்க பண்ணேன். ஸோ பருப்பு மட்டும் அரைச்சிட்டு வாழைப்பூ வந்து தனியாக அரைச்சி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு எல்லாமே அரைச்சி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வெங்காயம் நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை 2யும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ண உடனேவே ஒரு கொஞ்ச நேரத்துலேயே போட்டுறணும். அப்படி இல்லைன்னா வெங்காயம் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இது கூட வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, பச்சை மிளகா வேணுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்பூன்லலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாங்க, கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்துட்டு மெயினாக கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வடை வந்து கொஞ்சம் வளவளன்னு இல்லைன்னா கெட்டியாயிரும். ஸோ கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதை வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு பேட்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்து வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். காயாததுக்கு முன்னாடி போட்டால் வடை வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிடிச்சிரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, வதன்னு ஒரு மாதிரி போயிடும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சதை நல்லா தட்டி போட்டு எடுத்துக்கலாங்க. வந்து கொஞ்சம் சீக்கிரம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுட்டேன். சரி ஒரு 2 3 வடை சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து கிளற ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா வடை வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த டைம் வந்து எண்ணெய் கூட பிடிக்கல, ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு வடை. ஏன்னா நம்மளது வந்து இன்னொருத்தவங்க கொஞ்சம் பேர் சாப்பிட போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கு அந்த மாதிரி தோணணும். ஸோ பார்த்து பார்த்து செஞ்சேங்க. பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வடையும் இந்த டைம் நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நான் வந்துட்டு காலையில் வந்து போனோடனே சரி வடை வந்து மதியானம் ஆறிடும் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் சூடாக போனோடனே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. அங்கே நீ அடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நாங்கள்லாம் முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. அதுக்குள்ளே எங்கள் மேம்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்தனால வெயிட் பண்ண முடியாமல் எல்லாம் பசியில் அங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. அந்த சாப்பாட்டை கண்ணில் பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு பசி தெரியாதுங்க. ஆனால் அந்த சாப்பாடுன்னு ஒன்று கண்ணுக்கு பார்த்துட்டோன்னா எங்கேருந்தால் பசி வரும்னு தெரியாது. சரி என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கேக்கு, பன்னீர் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜ் நூடுல்ஸ், சிப்ஸு, கர்ட் ரைஸ், கோபி மஞ்சூரி, பூரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரிக்கு பன்னீர் பட்டர் மசாலா, ரைத்தா, வாழைப்பூ வடை, அதுக்கப்புறம் கீரு, பானி மசாலா. இது வந்து பானிபூரி செட்டுங்க ஃபுல்லாக. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து எல்லாருமே கொண்டு வந்திருந்தது. சரிங்க, இவ்வளோ டிஷ்ஷஸ் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஒன்று ஒன்றும்.
ஸோ கடைசியில் வந்து மேம் வந்துட்டாங்க. வந்தோடனையும் எல்லா ஆளாளுக்கு எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் என்னங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.